நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று முதல் ஆனி மாதம் 24ஆம் தேதி வரை குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று மிதுன ராசியிலும் கடகராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அசுர குருவும் தேவகுருவும் ஒரு ராசியில் கூட்டணி சேருவது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகிறது. மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும்போது 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். முதலில் நவகிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். நவகிரகங்களில் சுக்கிர பகவான் அசுர குரு. ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீனராசியில் உச்ச பலமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் செயற்கை தனம் மிகுந்தவர், அதாவது செயற்கையாளான். சுக்கிர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரன். சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அனைத்து வசதி வாய்ப்புகளும், அதாவது மாடி வீடு, வண்டி வாகனம், நல்ல ஆடை ஆபரணம், இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் அந்த ஜாதகன் பெறுவார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் வக்கரம், நேசம், அஸ்தங்கம் பெற்றுவிட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு இந்த வீடு, வண்டி வாகனம், வசதி வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுபகாரியங்களில் தடங்கல்களை, சுகபோக இன்ப வாழ்க்கையை சுக்கிர பகவான் கெடுப்பார். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் செயற்கைத்தனமாக தன்னை நன்றாக அழகுபடுத்தி கொள்வார். நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிவார், தங்க நகை அணிவார், நல்ல வாசனை திரவங்கள் அடித்து கொண்டு நல்ல வாசனையோடு அந்த ஜாதகன் செயல்படுவார். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் சுக்கிரன் தகதகன்னு இருப்பார். வானத்தில் தரிசனம் செய்யலாம். சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவான் இருப்பார். சுக்கிரனையும் குருவையும், அதாவது இன்று முதல் ஆவணி மாதம் 24 வரை சுக்கிரனும் குருவும் அருகில் இருப்பார்கள். இரு கிரகங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். 12 ராசி அன்பர்களுக்கும் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் ஒவ்வொரு பதிவாக காணலாம். மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். மீன ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். வைகாசி மாதம் 12ஆம் தேதி வரை 4வது வீட்டிலே சுக்கிரன் குரு கூட்டணி. மீனராசிக்கு 4வது வீட்டிலே தொழில்ஸ்தானாதிபதியும் 3ஆம் அதிபதியும் செல்லும்போது இப்போ வேலை தேடக்கூடியவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், நீங்கள் நினச்ச மாதிரி இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம். 4வது வீட்டிலே சுக்கிரன் குரு இணைவு இருக்கும்போது புதிதாக வீட்டு மனையோ, விவசாய நிலமோ, வீடோ, புதிய வண்டி வாகனங்களோ மீனராசி என்பர்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுகஸ்தானத்திலே சுக்கிர பகவான் செல்லும்போது உங்களுக்கு ஆடம்பர வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். பிரிந்த நண்பர்கள் உங்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு கோவிச்சிக்கிட்டு பிரிந்த நண்பர்கள் இப்போ இந்த காலகட்டம் மீண்டும் பேசுவாங்க. நண்பர்கள் ஒன்று சேரலாம். 4வது வீட்டிலே சுக்கிரன் குரு இணைவு இருக்கும்போது 12வது படித்து முடிச்சுட்டு உயர்கல்வி என்ன படிக்கணும் அப்படின்னு பெரியோர்களுடைய ஆலோசனை கேட்டு சரியான படிப்பு தேர்ந்தெடுத்து உடனே சீட்டு கிடச்சி உயர்கல்வி படிப்பதற்கு வாய்ப்புண்டு. 12ஆம் தேதிக்கு பிறகு குருபகான் 5வது வீட்டுக்கு செல்வார். மீனராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து குருபகானை பாரி செய்யும்போது மருத்துவம் படிக்க காத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ மருத்துவத்திற்கான சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவம் படிப்பதற்கு வாய்ப்பு மீனராசி என்பதற்கு கூடுதலாக உண்டு. 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது பார்த்திங்கன்னா வீடு, மனை, நிலம், சொத்து சார்ந்து
உங்களுக்கு ஏதாவது செலவுகள் இருந்துச்சுன்னா நீங்கும். விவசாயிகள், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், விவசாயத்தில் வந்து குண்டுமல்லி, அரளி, பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக மகசூல் வரும். நல்ல பணம் சம்பாதிக்கலாம். பால் கறவை மாடு வைத்திருப்பவர்கள் பால் மகசூல் கூடுதலாக வரும். 4வது வீட்டிலே சுக்கிரன் குரு இருக்கும்போது மீனராசி என்பளுக்கு சொத்து சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, கோர்ட்டு கேஸு வில்லங்க இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். மீனராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். குடும்ப வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு கண் வலி, தலைவலி, பல்வலி, முகத்தில் காயங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது வைகாசி மாதம் 12ஆம் தேதி பிறகு காவல்துறை, மருத்துவம், மின்சாரம், இது மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக வந்து அந்த வேலை கிடைக்கும். இந்த வேலையில் யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. மீனராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போ வந்து 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி அப்படின்னாலே மன குழப்பம் அதிகமாக வந்து மனம் வந்து குழம்பும். நீங்கள் வந்து எத்தனை டிகிரி உயர்கல்வி படித்திருந்தாலும் சரி, நீங்கள் தான் அறிவாளி அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிட்டாலும் சரி, நீங்களே பேசிக்கிட்டு நீங்களே புலம்புவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப நபர்களும் அவங்களே தன்னால் தானே பேசிக்கிட்டு தானே பினாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஜென்ம சனி காலகட்டம் மீனராசி என்பதுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி ஜென்மத்திலே சனி பகவான் வரும்போது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியாத ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் மீனராசி என்பதுக்கு இருக்கும். மீனராசிக்கு 12வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதும் மீனராசிக்கு சாதகம் இல்லை. தேவையில்லாத விரைய செலவுகளை உண்டு பண்ணுவார். கெட்ட வழியில் மனம் செல்லும். அப்படி இல்லைன்னா கோவில், பூஜை, பரிகாரம், இப்படி இந்த மாதிரி உங்களுடைய செலவுகள் வந்து விரயமாக போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 12வது வீட்டிலே ராகு இருக்கும்போது வீடு, நிலம், சொத்து சார்ந்து பராமரிப்பு செலவுகள் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம். மீனராசிக்கு 6வது வீட்டிலே கேது பகவான் இருக்கிறார். கேது 6ஆம் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நரம்பு, தோல் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்குவார். பெரும்பாலும் 6வது வீட்டில் கேது இருக்கும்போது எதிரிகள், பகையாளி தொல்லை, கடன் சார்ந்த பிரச்சனை பெரும்பாலும் மீனராசிக்கு மட்டுப்படும். மீனராசிக்கு 3வது வீட்டிலே 6ஆம் அதிபதி சூரியன் செல்கிறார். 3வது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது அரசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் அரசு அனுகூலம் உண்டு. அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி பண்ணலாம். அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒத்துழைப்பு, ஆதரவு மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு 3ஆம் அதிபதி 4வது வீட்டிலே செல்லும்போது இப்போ பார்த்திங்கன்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், நகை, ஆபரணம், இந்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நகை எடுக்கலாம், வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பதிவுகள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.